Hello guys, welcome to our view. So இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா திருத்தணி போயிட்டு இருக்கோம். திருத்தணி ஸ்டேஷன் வரும்போது இறங்கி இப்போ நம்ம வந்து மலை மேல ஏறி சாமியை பார்த்துட்டு வரப்போறோம். ஓகே, சோ நம்ம வந்து திருத்தணி வந்துட்டோம். இதான் மணி ப்ரோ, இதான் டெங்குராஜ், இதான் நானு. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலை மேல வந்துட்டோம். எங்களுக்கு செருப்பு போட்டோம். ட்ரிபிள் 1 அதுதான் அங்கதான் நாங்க செருப்பு வச்சிருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா நம்ம திருத்தணி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம பொது தரிசனத்துல தான் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து பொது தரிசனத்தோட இதுக்குள்ள தான் போயிட்டு இருக்கோம். பட்டை போட்டு சாமியை பார்த்து எந்த வரது தான் உண்டு வச்சுக்கோங்க. பட்டம் வரலையா ஒழுங்கா? உனக்கு அடிக்கிறப்போ அவனுக்கு அடிச்சோம்னா நம்ம ஒரு டிக்கெட் அவனுக்கு. ஆமா, தமிழ் போட பிடிக்கும். தனித்தனியா எடுத்துக்கலாம், எல்லாம் வணக்கம் சொல்ற மாதிரி, சாமி கும்பிட்ற மாதிரி. அதான் அந்த இன்ஸ்டாகிராம்ல போடுவோம்ல சென்னை டு திருத்தணி வந்து எப்படி வரலாம், லைக் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த vlog ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க சென்னை சென்ட்ரல் வந்து லோக்கல் ட்ரெயின்ல தான் வந்தோம். ஜஸ்ட் ஒரு 20 rupees நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம வந்து வந்தோம். ஆக்சுவலி ஸோ இங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன்ல இறங்கின உடனே உங்களுக்கு ரொம்ப பக்கமா தான் எதிர் நீங்க வந்து பஸ்ல டிராவல் பண்ண, பஸ்ல வந்து ட்ரெயின் லைக் மலை மேல வரைக்கும் நீங்க வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ஆட்டோ கூட வந்து புக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க கோவிலுக்கு கீழே போறீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் 100 rupees மட்டும். இல்லையே நீங்க வந்து கோவிலுக்கு முன்னாடியே உங்களுக்கு இறக்கி விட்டோம்னா 200 rupees உங்களுக்கு வந்து மினிமம் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்ல நீங்க ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு லைக் ஸ்டெப்ஸ் கூட ஏறி வரலாம். ஜஸ்ட் 360 steps தான். நீங்க ஸ்டெப்ஸ் கூட ஏறி வரலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10 o'clock அப்படி வந்துடும். ஸோ அதனால தான் நாங்க வந்து ஆட்டோலயே வந்துட்டோம். ஆனா நீங்க வந்து இன்கேஸ் ஏதாச்சும் நேற்று கடை ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா ஸ்டெப்ஸே வர்றதுதான் வந்துட்டு.
படியிலேயே வந்து ஏறி வரலாம். அதே மாதிரி வந்து வயசானவங்கலாம் ட்ராவல் பண்ணி வரீங்கன்னா நீங்கள் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் வந்து ஆட்டோவில் கூட வரலாம். பிகாஸ் வந்து கோவில் வாசல் வரைக்குமே வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து பஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலோட ஃப்ரண்ட் வரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் வந்து இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படி வரைக்கும் வந்து வரீங்க அப்படின்னா வந்து அங்கே வரைக்கும் கூட உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து மோஸ்ட்டாக நேர்த்திக்கடன்லாம் வச்சுருக்கவங்க வந்துன்னா ஸ்டெப்ஸ்லேயே ஏறி வாங்கன்னு சொல்லுவேன். ஜஸ்ட் ஃபார் இந்த வயசான பீப்புளுக்கு மட்டும்தான். ஆனால் நாங்கள் வயசானவங்க கிடையாது, எங்களுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ நாங்கள் ஏன் ஆட்டோவில் வந்தோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன் அந்த நெய்வேத்தியம் அபிஷேகம்லாம் வந்து 9 to 8 காலையில் வந்து 8 to 9 வந்து ஃபஸ்ட் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் 12 to 1 வந்து செகண்ட் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனால சரி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறது முடியாமல் சரி சொல்லு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து ஆட்டோவில் வந்தோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 10 o'clock தான் வந்து ஸ்டேஷன்லேயே ரீச் ஆகணும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து கோவிலுக்கு வந்தால் தான் வந்து நம்மளுக்கு சாமி பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெய்வேத்தியம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to 9 வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்லாட் ஆஃப் நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 1. ஸோ இந்த இன்பிட்வீன் டைம் வந்து நீங்கள் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரௌடும் இருக்காது, சீக்கிரமாக வந்து நீங்கள் சாமியும் பார்த்துக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் 10 o'clock தான் வந்து ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆகுறீங்க அப்படின்னா மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் ஆட்டோவோ இல்லைனா பஸ் எடுத்துக்கோங்க தான் வந்து நான் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ஒரு 1 hour வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அப்புறம் தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபைனலி வந்து நம்ம சாமியை பார்த்துட்டோம், நல்லா நிம்மதியாக கும்பிட்டாச்சு. ரஷ்ஷுமே வந்து அவ்வளோலாம் இல்லை. ஸோ உள்ளே போய் நீங்கள் வந்து இன்கேஸ் காணிக்க போடுறீங்கன்னா உள்ளே போடாதீங்க, வெளியே அப்படியே வாங்க. பிரசாதத்தை காசு கொடுத்து கூட வாங்குங்க. வேறு யாருக்காச்சும் நீங்கள் வந்து கொடுங்க, ஃப்ரீயாக கூட வாங்கி கொடுத்துருவாங்க. யாராச்சும் பசிக்குதுன்னு சொன்னால் அவங்ககிட்ட கொடுங்க. ஓகே, வாங்கோ. இவர் என் நண்பர், அவர் என் தோஸ்து. கொஞ்சம் சத்தமாக இப்போ நான் எவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன். இவர் என் நண்பர். இதோட நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். அது தமிழ் என்ன சொல்லுவாங்க, வீடியோவை முடிக்க போகிறோம் தமிழ். அதுக்குள்ள குரங்கு நண்பர் வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. வாழைப்பழத்தை தூக்கிட்டான். ஆக்சுவலி இது எதிர்பார்க்காத சம்பவம். நம்ம ஃப்ரெண்டு தான், வேறு யாரும் இல்லை. அவசரப்பட்டு வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு கவரை கொடுத்தான். பரவாயில்ல, அவனுக்கும் பசிக்கும்ல. கேட்டுச்சா நல்லா பேசுங்க. அப்படியே கொடுத்துக்கலாம். அக்கா சாவர் நல்ல இருக்கண்டா, என்னடா நம்ம வீடியோ போட்ட கூட ஓடாது, ப்ளூடூத் போட்டதான் ஓடும். பேகை காப்பாற்றி போனே செருப்பை காப்பாற்றி அதெல்லாம் தூக்கி பிளேல இருக்கு. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றான். ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இல்லையே, கண்ணாடி போனா இப்படி ஐஸ்கிரீம் கடைக்கு போனா ஸோ அவ்வளோதான், நம்மளோட திருத்தணி ஜேர்னி வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக முருகரை பார்த்துட்டு நிம்மதியாக பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட ஜேர்னியை எண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்கறதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.